சரி, வழிபாடு பண்ணாலும் சரி, கற்ப வீட்டிலயா இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எதை பண்ணாலும் அந்த தெய்வ சக்தி ஈர்க்கக்கூடியது சங்கு மாலைக்கு உங்களுக்கு ரொம்ப பவர் உண்டு. அந்த சங்கு மாலை எதில பண்ணுவாங்கன்னா, காப்பர்ல பண்ணுவாங்க. ஜாயின் பண்றது வந்து ஒரு சங்கு பொடி சங்குல பண்ணுவாங்க. ஒரு சங்கு இன்னும் காப்பர்ல பண்ணுவாங்க. சில பேர் நூல்ல பண்ணுவாங்க. இது பண்ணுவாங்க. ஆனா கடையில பால் வாங்குனீங்கன்னா, ஒயர்ல வச்சு பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. அந்த ஒயர் வந்து அந்த பவர வந்து இழுத்துரும். ஸோ இந்த பொடி சங்கு எங்க கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா, நீங்க மகாபலிபுரத்தில கிடைக்குது. அதே மாரி நெறைய இடத்துல கிடைக்குது. அதே மாரி இந்த பொடி சங்கு மாலை வந்து வாசல்ல மாட்டுவாங்க. அதே மாரி ஒரு ஒரு ரூம் வாசல்லயும் மாட்டுவாங்க. அதே மாரி ஒரு ஒரு பூஜை இருக்கு இல்லையா? பூஜைக்கு 2 பக்கமும் 2 பக்கம் மாட்டுவாங்க. இத மாட்டுனீங்கன்னா, இந்த பொடி சங்கு எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடத்துல எந்த கெட்ட சக்தியும் எதுவும் உள்ள வராது. லட்சுமி கடாட்சம் உங்கள தேண்டி வரும். ஸோ, அதுக்கு நீங்க இது பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவா நல்லா கிடைக்கும். அ ஸோ வந்து சங்கு வந்து ரொம்ப